என்னோட நேரம். ப்ளீஸ் நீங்க வீட்டுக்கு போங்க. நான் எங்கேயாவது தங்கிக்கிறேன். இந்த மாதிரி உங்களை என்னால பார்க்க முடியலங்க. நம்ம 2 பேரும் வீட்டுக்கு போவோம். அதுவும் நம்மளுடைய வீட்டுக்கு. டீ ஆறிட்டு இருக்க. ஷனு, பிரீத்தி அம்மா எங்க? அவங்களோட ரூம்ல இருக்காங்க. ஆனா நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களோட சௌமியா மேடம் இங்க இருந்து எப்பயோ கிளம்பி போயிட்டாங்களே. இவங்க இங்க எதுக்கு வந்தாங்க? தெரியலையே. மன்னிச்சிருங்க பிரீத்தி அம்மா, உங்களோட ரூமுக்குள்ள நான் இந்த மாதிரி வந்திருக்க கூடாது. ஆனா என்ன பண்றது, உங்களோட வெற்றிக்கு வாழ்த்துக்கள் சொல்ல நான் எவ்வளவு ஆவலா இருக்கேன் தெரியுமா? காத்துக்கிட்டு இருக்க முடியல. இந்தாங்க, உங்களோட மகன் உங்களுக்காக காசு அனுப்பி வச்சிருக்காரு. ஆதித்யாவை கூட்டிட்டு வர்றதுக்கு வீட்டுல இருக்க நகைங்கள்லாம் வித்துட்டாரு. இத பத்திரமா வச்சுக்கோங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், என்ன மாதிரி இன்னும் எத்தனையோ பொம்பளைங்க இருக்காங்க. அவங்களால என்னைக்கும் அம்மா ஆக முடியாது. ஆனா உங்கள மாதிரி ரொம்ப குறைஞ்சவங்க, அவங்களுக்கு பசங்க இருப்பாங்க. ஆனா அவங்களால அவங்க மகனை புரிஞ்சுக்கவே முடியாது. நான் உங்களை குத்தி காட்டுறேன்னு நினைக்காதீங்க பிரீத்தியம்மா, சொல்லிக்கிட்டு இருக்கேன். அந்த கடவுள் அருணையும் சௌமியாவையும் ஏதோ ஒரு நோக்கத்துக்காக தான் சேர்த்து வச்சிருக்காரு. நான் இந்த விஷயத்த புரிஞ்சுக்கிட்டேன், நீங்களும் புரிஞ்சுக்கங்க. இதுலதான் எல்லாரோட சந்தோஷமும் இருக்கு. என்னோட வீட்டுக்குள்ள வந்த ஏன் ரூமுக்குள்ளேயே நுழைஞ்சு ஒரு திருநங்க எப்படி அம்மாவா இருக்கணும்னு எனக்கு பாடம் நடத்துறியா? எங்க இருந்து கிளம்பு போ. இங்க பாருப்பா, இப்ப நான் உனக்கு சொல்ல போறத கவனமா கேளு. நம்மளோட ஊர்ல என் பையன் அருணுக்கு யாரும் உதவி செய்யக்கூடாது. இத பாருங்க சார், உங்களுக்கு நாங்க இங்க வீடு கொடுத்தோம்னா அது அர்ஜுன் தாஸ் சார பகைச்சுக்கிட்ட மாதிரி. கண்டிப்பா வீடு தர மாட்டோம். என்ன மன்னிச்சிருங்க, வேற எங்கேயாவது போய் பாருங்க சார். நான் சொல்றத கேளு, அவன் இந்த மாதிரி கூட செய்ய வாய்ப்பு இருக்கு. எனக்கு அர்ஜென்ட்டா காசு தேவைப்படுது, எனக்கு கொஞ்சம் உதவி பண்ணுங்கன்னு கேட்கலாம். ஆனா நீங்க உடனே பரிதாபப்பட்டு அவனுக்கு ஒரு பைசா கொடுக்க கூடாது. புரிஞ்சதுல? போனை கட் பண்ணு. உங்க பையனை பத்தி இது கூடமா உங்களுக்கு தெரியாது? அவன் செத்தால யார்கிட்டயும் உதவி கேட்க மாட்டாங்க.
இப்ப அவன் எங்க இருக்கான் என்ன பண்றான்னு யோசிச்சு யோசிச்சு என் மனசு பதறிக்கிட்டு இருக்க. அண்ணி வேணும்னா சொல்லுங்க, நான் அருண் இங்க வர வைக்கிறேன். தேவையில்லை. நான் உன்னை வாழ்க்கையில எந்த ஒரு கட்டத்துக்கு கொண்டு வந்திருக்கேன்னு பார்த்தியா? தங்குறதுக்கு வீடு இல்லைன்றது கூட பரவாயில்ல, 2 வேளை சாப்பாடு கூட உனக்கு வாங்கி தர முடியல. இப்போ இந்த மாதிரி நாம லைன்ல நின்னுகிட்டு, இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தானே சௌமியா? நான் தானே காரணம். வீடு, சாப்பாடு, துணி எல்லாமே வந்துருங்க. உங்க கூட இருந்தேன்னா எனக்கு எந்த குறையும் தெரியாதுங்க. உங்களோட காதல் தான் இந்த உலகத்திலே எனக்கு விலை மதிப்பில்லாத சொத்துங்க. மல்லிகாக்கா, ஆ காதல்னா என்னன்னு நான் போய் தண்ணியை கொண்டு வரேன். பாத்தியா, சௌமியாக்கு பசிக்குதுன்ற விஷயம் அருணுக்கு தெரியும். அதனாலதான் அவன் சாப்பிடுறத கூட சௌமியாவுக்கு கொடுத்துட்டான் பாரு. அக்கா வாங்கல, அவங்க கிட்ட போய் நம்ம பேசலாம். நம்ம கூட கூட்டிட்டு போயிடலாம். இல்ல, இந்த நிலைமையில காதல் ரொம்ப வலிமையானதா மாறிடும். நாம அவங்கள தனியா விட்டுருவோம். வா போலாம், வீட்டுக்கு போலாம். சௌமியா, எனக்கு தெரியும் உனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும். ஆனா நான் உனக்கு ஒரு வாக்கு கொடுக்குறேன், எல்லாத்தையும் கூடி சீக்கிரத்தில் சரி பண்ணிடுவேன். நீ என் கூட வா. எங்கங்க? நீ என் கையை பிடிச்சிட்டு வா. எங்க போறோன்றதை நான் பாத்துக்கிறேன். வா. ஒருத்தனுக்கு நேரம் சரியில்லைன்னா இந்த ஊர்ல யாரும் மதிக்க மாட்டாங்க. நேரம் வரட்டும், பாத்துக்கலாம். ஒவ்வொருத்தனுக்கும் நான் யாருன்னு காட்டுறேன். அப்படிலாம் சொல்லாதீங்க. இதுல யாரோட தப்பும் இல்ல. யாருடைய தப்பும் இல்ல. என்ன பெத்தவங்களே என்ன புரிஞ்சுக்கல, அப்புறம் இவங்களை குறை சொல்லி என்ன ஆக போகுது? எனக்கு இவங்க யாருமே தேவையில்லை. நான் தனியா போய் எடுத்துக்கிறேன்.